ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வாழைக்காய் வறுவல் தாங்க. இது எல்லா ரைஸஸுக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. வெரைட்டி ரைஸஸ், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் இது போல் ஒரு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. இதை இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காயோட ஒரு பகுதி இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த அளவுக்கு இன்னொரு பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதோட தோலை அப்படியே நம்ம சீவி எடுத்துடலாம். நீங்கள் பீலர் வச்சு சீவணுன்னாலும் நீங்கள் சீவிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை 2ஆக இப்படி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியை இப்படி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம நீளமாக தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவும் மெல்லிஸாக போட வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம 2 வாழைக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 வாழைக்காயும் நம்ம நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காயை வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாழைக்காயை ஒரு 3/4 வேக்காடு வறுத்து எடுக்க போகிறோங்க. ஒரே மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா எல்லா வாழைக்காயும் ஒன்று போல் வறுபட்டு வருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ எல்லா வாழைக்காயும் நம்ம தனியாக எடுத்தாச்சுங்க. இப்போ வாழைக்காய் வறுத்த அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், சோம்பு கொஞ்சமாக, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஓரளவு வதங்கும் போதே நம்ம தேவையான மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணுங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்க, மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்துட்டு பொறுமையாக பிரட்டி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பிரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக விடலாங்க. ஏற்கனவே நம்ம வாழைக்காயை 3/4 வேக்காடு வேக வச்சிட்டோம். இன்னும் ஒரு 1/4 தான் வேகணும். இடையில ஒரு 2-3 தடவை பிரட்டி விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு வாழைக்காய். இப்போ கடைசியா கொஞ்சமா இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையை அப்படியே மேலே தூவி விட்டீங்கன்னா நல்ல வாசமா இருக்குங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடிங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. இது நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.